அடுத்தபடியாக சென்னையை சார்ந்த எஸ். அப்துல் ரஹ்மான் நசாய் அவர்கள் மக்தப் மதரசாவினுடைய அவசியங்களை குறித்து ஒரு சில விஷயங்களை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். أبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. புகழும் புகழ்ச்சியும் அரசாட்சி தனதாக்கி தன் சாட்சி நபியாக்கிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஒருவனின் மீதும் அவனது அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜாவாகிய எல்லாம் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த நல்லதோடு மஜ்லிஸில் அமர்ந்து இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் கொன்று நிலையட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக ஒரு ஊரை மேம்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஒரு பைத்துல் மாலாக இருக்கட்டும், பெரிய சமூக நல்லிணக்க அமைப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஊரை மேம்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு அவசியமான ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடியது அந்த ஊரினுடைய அந்த பள்ளிவாசலினுடைய மக்தப் மதரசாக்கள் தான். மக்தப் மதரசாக்கள், இந்த மக்தப் மதரசாவை பத்தி எதுவும் பெருசா பேச வேண்டியது இல்லை. முதலாக இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு, இந்த குர்ஆனை கற்பிப்பதற்கு, இந்த இஸ்லாம் பலம் பெறுவதற்கு முதலில் உருவாக்கப்பட்டது மக்தப் மதரசா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்கள் மக்காவில் இருந்தார்கள். அந்த 13 வருடங்களிலேயும் எந்த ஒரு பள்ளிவாசலும் இல்லை. ஆனால் முதலாக இஸ்லாம் ஆரம்பமாகிய அந்த முதலில் குர்ஆன் கற்றுக்கொள்ள கற்பிக்க இருந்த ஒரு இடம் மதரசா தான். அப்பேற்பட்ட அந்த மதரசா, இந்த மதரசா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில சஹாபாக்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நம்ம ஒரு ஆலோசனை செய்யறதுக்கு ஒரு இடம் இல்ல, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு ஒரு இடம் இல்ல, குர்ஆனை சரியா படிக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு 16 வயது கூட பூர்த்தியாகாத அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னுடைய வீடை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் குர்ஆன் ஓத கற்பிக்க என்னுடைய வீடை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர்களுடைய வீடு அர்ப்பணம் செய்யறாங்க. என்னோட வீடு அதுக்காக அர்ப்பணமா இருக்கட்டும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவங்களோட வீடு அர்ப்பணம் செய்யறாங்க. ஆக முதலில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மதரசாவாக அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மக்தப் மதரசா என்பது ஒரு மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாக இருக்கட்டும், ஒரு மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு ஊராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது இந்த மக்தப் மதரசா என்பதுதான் அந்த ஊரினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. ஒரு மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாக இருக்கட்டும், அவனுடைய அந்த முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இந்த மக்தப் மதரசா சரியாக வழிபெறவில்லை என்றால் அது அந்த ஊரு சரியாக வழிபெறவில்லை என்ற ஒரு அர்த்தமாகும்.
இந்த மத்த மதரசால வெறும் அலிஃபாத்தா கத்து தராங்க, வெறும் அரபி மொழிகள் கத்து தராங்கன்றது அது மட்டும் மத்த மதரசா என்பது கிடையாது. மத்த மதரசாவினுடைய அடிப்படை முதலில் குர்ஆனை கற்று தருவார்கள். குர்ஆன் சிறப்பு வாய்ந்த குர்ஆன். ஒரு சமீப காலத்துல ஒரு பரவலான ஒரு நியூஸ், ஒரு பெரிய ஆளுங்களுக்கு மத்தியில ஒரு பரவலான நியூஸ் வெளிநாடுகள்ல என்னன்னா, இந்த லைப்ரரிக்கு எல்லாம் போனோம்னா ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் புக்குன்னு இருக்கும். ரிலீஜியஸ் புக்கு அந்த எல்லா மதத்தினுடைய அந்த புக்கு எல்லாம் இருக்கும் போது அதுல குர்ஆனும் இருக்கும். அப்ப இந்த ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், பெரும் பெரும் மாமேதைகள் யாரா இருந்தாலும் அதை எடுத்து குர்ஆன்லாம் எடுத்து படிக்கிறாங்க. படிக்கும் போது பார்த்தா நிறைய பேர் இப்போ இருக்கக்கூடிய காலத்துல எல்லாரும் நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள், அதிகமாக இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள். இந்த இஸ்லாத்தில் தழுவுவதற்கு பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. யாரும் போய் உபதேசம் செய்யறது எந்த ஒரு காரணமும் இல்லை. மாறா குர்ஆன், அந்த குர்ஆனினுடைய அர்த்தத்தை புரிந்த, அந்த குர்ஆனுடைய விளக்கத்தை தங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அந்த குர்ஆனினுடைய ரசனையை உறிந்து கொண்டு அவர்கள் இஸ்லாத்தை தருகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ரசனை கொண்ட அந்த குர்ஆனை என்ன சொல்றாங்கன்னா, வெளிநாடுகள்ல எங்கேயாச்சும் ஒரு ஓரமா வச்சிருங்க, லைப்ரரிகள்ல எல்லாம் எங்கேயாச்சும் ஒரு ஓரமா வச்சிருங்க, இந்த குர்ஆனை யாரும் பார்க்காத மாதிரி எங்கேயாச்சும் ஓரமா வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜோசப் கேப்ரியல்னு ஒருத்தவர், ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு, அந்த லைப்ரரியில ஜோசப் கேப்ரியல்னு ஒருத்தவர் என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குர்ஆனை எடுத்துட்டு போய் அங்க ஏதோ ஒரு முடுக்குல வச்சிடுறாங்க. வச்சுட்டு அப்படி என்னதான் இருக்கு இந்த குர்ஆன்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த மூளை முடுக்குல உட்காந்து பாக்குறாங்க. பார்த்து அதை படிச்சு முடிக்க கூட இல்லை. அதுக்குள்ள அவருக்கு அவ்வளவு பெரிய போஸ்டிங், அவர் பெரிய போஸ்டிங்ல இருந்தவர் அஹமது இப்ராஹிம் என்று பெயர் வைத்துக் கொண்டு அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இந்த குர்ஆனினுடைய ரசனையை சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை. பெரும் பெரும் மாமேதைகள் எல்லாம், இந்த ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், அவங்க ஒவ்வொரு சிறப்பையும், குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு சிறப்பையும் பார்க்கும் பொழுது தங்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த குர்ஆன். அடுத்ததாக ஹதீஸ்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாச்சும் ஒரு 40 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிடுவாங்க மத்த மதரசாக்கு போனா. அடுத்து ஃபிக்ர் சட்டம், எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி பாத்ரூம் போகணும், எல்லாமே ஒரு அடிப்படையான விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் மத்த மதரசாக்கள் தான். அடுத்து அக்கீதா, அல்லாஹ்னா அவன் எப்படி இருப்பான், அல்லாஹ் எப்படி பார்க்கணும், அல்லாஹ் எந்த மாதிரி விதத்துலலாம் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்கீதாக்கள். அதுக்கு அடுத்ததாக சீரா என்று சொல்லக்கூடிய வரலாறு, நபிமார்களினுடைய வரலாறா இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரும் பெரும் நபிமார்களினுடைய வரலாறை கற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அடிப்படைகளை பின்பற்றக்கூடிய அந்த வரலாறு. அதுக்கு அடுத்ததாக அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய பழக்க வழக்கம், நல்லொழுக்கம். இந்த அஹ்லாக்குகள், படைப்பினங்களோடு எப்படி பழகணும் அப்படின்ற அந்த அஹ்லாக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இப்படி இந்த 5 விஷயங்களையும் கொண்ட, இந்த 6 விஷயங்களையும் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு இடம்தான், ஒரு கற்பிக்கக்கூடிய இடம்தான் இந்த மக்தப் மதரசா. ஆக இந்த மக்தப் மதரசா சின்ன பிள்ளைங்களுக்கு இது போய் சேரும் பொழுது, ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. அவங்களுடைய பாடத்திட்டத்துல ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு ஒரு லெசன். அப்ப அந்த சார் எல்லாத்தையுமே நடத்துறாரு. அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் நடத்திட்டு இருக்கும் போது நடத்தி முடிச்சுட்டு அந்த சின்ன பிள்ளைங்க கேக்குறாங்க, சார் அன்னைக்கு லீவ் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. கியாமத் நாளை பத்தி ஃபுல்லா சொல்றாங்க. எல்லாத்தையும் அங்க சொர்க்கம் இருக்கும், நரகம் இருக்கும், இப்படியாகும் அப்படியாகும் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, சார் அன்னைக்கு ஸ்கூல் லீவா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஏற்பட்ட ரசிக்கக்கூடிய நபர்கள் இந்த சிறு பிள்ளைகள். அவர்கள் தீமைகளையும் பார்ப்பாங்க, நன்மைகளையும் பார்ப்பாங்க, தீமைகளையும் ரசிப்பாங்க, நன்மைகளையும் ரசிப்பாங்க. ஆனால் இந்த வயசிலேயே அந்த ரசனைக்குரிய அந்த வயசிலேயே அவர்களுக்கு குர்ஆனை நாம் அவர்களுடைய இதயத்தில் புகுத்தி விடும் போது அவர்கள் மாமேதைகளாக, மார்க்க சட்டமே மாமேதைகளாக ஆகுவார்கள். ஆக பேர்பட்ட இந்த மக்தப் மதரசாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மதீனாக்கு செல்வதற்கு முன்னாலே அங்க இஸ்லாத்தை தழுவினர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போறதுக்கு முன்னாடியே சூறாக்கள் மனப்பாடம் செஞ்ச நிறைய பேர் அங்க இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க, நான் மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறதுக்கு முன்னாடி அங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வச்சு அங்க குர்ஆனை வீதி வீதியாக ஓதி காட்டுறாங்க. குர்ஆனை எல்லா சந்துகளிலும் முச்சந்துகளிலும் ஓதி காட்டுகிறார்கள். அதுக்கடுத்து அந்த குர்ஆனினுடைய ரசனையை புரிந்து குர்ஆனை கற்றுக்கொள்கிறார்கள், குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். இப்படி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரத்துக்கு முன்னாடியே மதீனாவில் இருந்துச்சு. ஆக இந்த சிறப்பு வாய்ந்த இந்த மக்தப் மதரசாக்கள் இஸ்ரேல்காரன் இந்த இஸ்லாமியர்களிடம் பார்த்து பயந்த ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த ஜும்மாக்கு வரக்கூடிய கூட்டம், இந்த ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய கூட்டம் அடுத்த வக்து அசருக்கு வந்தா நான் இஸ்லாத்தை பார்த்து பயப்படுவேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய அதே கூட்டம் அசர் தொழுகைக்கும் வந்தால் அன்று இஸ்ரேல்காரன் இந்த இஸ்லாத்தை பார்த்து பயப்படுவான். அடுத்ததாக அவன் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த மக்தப் மதர்சா. ஆக இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மக்தப் மதர்சாவை நம்மளுடைய பிள்ளைகளை நாம் நல்ல ஒழுக்கத்திற்காகவும் நல்ல குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காகவும் ஒரு ஃபகீஹாக ஆக்குவதற்காகவும் இந்த அடிப்படையாக ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த மக்தப் மதரசாவை நாம் பிள்ளைகளை சேர்த்து ஒரு நல்ல ஒழுக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்மளுக்கு நல்ல ஒழுக்கங்களையும் குர்ஆனை கற்றுக்கொண்டு ஒரு அடிப்படையாக விஷயத்தையும் இந்த மக்தப் மதரசாவினுடைய சிறப்பையும் நாம் எல்லாற்றுக்கும் கற்றுத் தருவானாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.